தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் தொடர்ந்து நகை பறிப்பில் ஈடுபட்டதாக கூறி 2 பேரை தற்பொழுது போலீசார் கைது செய்துள்ளனர். வட மாநிலத்திற்கு தப்பிச் செல்ல முயன்ற இருவரையும் விமான நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர். சென்னையில் இன்று ஒரே நாளில் 7 இடங்களில் பெண்களிடம் நகை பறிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னையில் இன்று ஒரே நாளில் 7 இடங்களில் பெண்களிடம் நகை பறிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இது ஒரு நடந்து செல்லக்கூடிய பெண்களிடையே ஒரு பீதியை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் ஒரே நபர்கள் தான் ஈடுபட்டு இருப்பது விசாரணையில் தெரிய வந்திருந்தது. அதன் அடிப்படையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை மையமாக வைத்து பல்வேறு கட்ட விசாரணைகளை மேற்கொண்டார்கள். அது மட்டுமில்லாமல் எந்தெந்த இடங்களிலெல்லாம் இது நடந்திருக்கிறதோ அந்தந்த இடங்களுக்கெல்லாம் போலீசார் நேரடியாக தனிப்படை அமைத்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. குறிப்பாக சென்னை காவல்துறையுடைய தெற்கு மண்டல இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி தலைமையிலான தனிப்படை போலீசார் அடையாறு காவல் மாவட்டம் முழுவதும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டார்கள். அதன் அடிப்படையில் சைதாப்பேட்டை பகுதியில் ஒரு சிசிடிவி காட்சி என்பது கிடைத்தது. அந்த சிசிடிவி காட்சியில் பைக்கில் ஹெல்மெட் அணிந்தபடி ஊதா கலர் பையுடன் 2 பேர் நகை பறிப்பில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் போலீசார் அந்த சிசிடிவி காட்சிகளை மையமாக வைத்து எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் அந்த கொள்ளையர்கள் தப்பிச் சென்றார்கள் என்ற கோணங்களில் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அந்த விசாரணையின் போதுதான் அவர்கள் சென்னை விமான நிலையத்திற்கு சென்றிருப்பது தெரிய வந்தது. உடனடியாக தனிப்படை போலீசார் அங்கு சென்று தங்களுடைய கண்காணிப்பை தீவிரப்படுத்தினார்கள். அப்போது அதே உடையில் அந்த கொள்ளையர்கள் அணிந்திருந்த அதே உடை, அவர்கள் வைத்திருந்த பை ஆகியவற்றை வைத்துக் கொண்டு வட மாநிலத்திற்கு தப்பி செல்வதற்கு திட்டமிட்டிருந்ததும் தெரிய வந்தது. உடனடியாக 2 பேரையும் போலீசார் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட அவர்களிடமிருந்து நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பெயர் விவரங்களை காவல்துறையினர் இதுவரை தெரிவிக்கவில்லை. வட மாநிலத்திலிருந்து விமானம் மூலமாக சென்னை வந்து சர்வசாதாரணமாக நகை பறிப்பில் ஈடுபட்டு விட்டு தப்பிச் செல்ல முயன்றிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டு 2 கொள்ளையர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரே நாளில் இந்த சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. உடனடி நடவடிக்கை என்பது காவல்துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்களை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விசாரணைக்கு பிறகு அதனுடைய விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.